இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படி பார்ப்போமா? அதே மாதிரி தான் சேம் எழுதிக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறீங்க. என்ன எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. அப்போ பென்சின் ரிங்கில் என்ன இருக்கணும் அப்படின்னா MgBr ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்து என்ன பண்ணுறீங்க ட்ரை ஈத்தரில் போடுறீங்க. ஏன்னா கண்டிஷன் கண்டிப்பாக எழுதணும். போட்டோம் அப்படின்னா அங்கே நடந்த மாதிரி தான் இது போய் என்ன பண்ணும் இங்கே அட்டாக் பண்ணும். இந்த பாண்டு இங்கே மைனஸாக வரும். அப்போ என்ன வரும் கவனி தங்குங்களா பென்சின் ரிங்கை போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வட்டம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும் C டபுள் பாண்ட் OMgBr அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இதை நம்ம அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். அப்படி அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி தான் என்ன ஆகும் இங்கே நமக்கு H இங்கே சேரும் OH இங்கே சேரும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கய்யா நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்குது. என்ன கிடைக்குது நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்குது பிளஸ் MgOH கிடைக்குது. ரொம்ப சிம்பிள்மா. நமக்கு கிரிக்னர் ஏஜ்லேருந்து எப்படி கார்போக்சில் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இந்த ரியாக்ஷனை கொடுத்து ரியாக்டண்ட்டை கொடுத்து ப்ராடக்ட் கூட கேட்கலாம். அதனால் அது கவனமாக எழுதி பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி மெத்தடில் தான் போகும்.